சரி, நான் ஒரு விஷனரியா கேட்கிறேன் ப்ரோ. இப்போ 2000 நம்ம தளபதி ஆட்சிக்கு வந்து ரூ. 2500 குடுக்குறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு, இந்த பணம் இப்ப ரூ. 2500 குடுக்குற அந்த குடும்பத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்? என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்? இப்ப இத வந்து இலவசம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம முன்னாடி பேசணும்ல, நாம் தவிர்க்கும் கட்சி. அவங்க என்ன சொல்றாங்க? சலுகைங்கிறாங்க. இத நான் செய்ய மாட்டேங்கிறாங்க. சேவை குடுப்பேங்கிறாங்க. பணம் குடுக்குறது நோக்கம் கிடையாதுங்கிறாங்க. இப்போ வந்து இந்த ரூ. 1000 பணம் குடுத்தது மாற்றத்தை ஏற்படுத்தல. நம்ம குடுக்க போற ரூ. 2500 மட்டும் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தும்? அப்படிங்கிற ஒரு வலுவான ஒரு கேள்வி இங்க எழும்புதுல்ல. அத பத்தி ஒரு புரிதல். முதல் விஷயம் வந்து இப்படியே 10 வருஷம் கழிச்சு இருக்க வேண்டிய தேவை இருக்காது தாவேக்கு வந்தா. ஓ! 10 வருஷம் கழிச்சு இந்த ரூ. 2500 தேவை இருக்காது, இருக்கக்கூடாது. இதுதான் அடிப்படை விதி. ஓ! ஓகே, ஓகே. 10 வருஷம் கழிச்சும் ரூ. 2500 அரசாங்கம் போடுமான்னு காத்திருந்தாங்கன்னா நம்மளும் இங்கே ஃபெயில் ஆயிருக்கோம் தான் அர்த்தம். கண்டிப்பா. நம்ம அதை நோக்கி போறது இல்லைன்றதான் என்னுடைய ஸ்டான்ச். இந்த சூழல், இந்த அரசாங்கம், இந்த இன்னைக்கு கவர்மெண்ட் ஏற்படுத்தி வச்சிருக்கிற நலிவுற்ற சமூகத்துடைய நிலைமை இது. இன்னைக்கு அந்த 1000 கூட பத்தாது, அது ஒரு 2500 இருந்தாதான் குறைஞ்சபட்சம் ஒரு குடும்பத்தோட மளிகை சாமான் தேவையாவது பூர்த்தி ஆகும். மளிகை சாமான் தேவைக்குன்னு இது வச்சுக்கலாமா? குழந்தைகள் கல்வி டிராப் அவுட் ஆகாம ஒரு நிதி வச்சிருக்கமா? அங்க எனக்கு ஒரு கேள்வி இது மொத்தத்தில் நான் ஒரு பேக்கா சொல்லிடுறேன், நீங்க அப்புறம் கேள்வி. ஓகே. மக்களுக்கான நிதி குடும்பத்துக்குன்னு ஒன்று வச்சிருக்கோம், சமைக்கிறதுக்கு சிலிண்டர் ஒன்று வச்சிருக்கோம், குழந்தைங்க கல்வி டிராப் ஆகாம ஒன்று வச்சிருக்கோம். குறைஞ்சபட்சம் குழந்தைங்க படிக்கும், படிப்பு டிராப் ஆகாது, அம்மாவால மளிகை சாமான் வாங்கி சமைச்சு போட்டுற முடியும். பேசிக் இந்த குழந்தைங்களுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட முடியுன்றதுதான் நம்ம நம்பிக்கை. இதைத்தான் ஒரு ஹோலிஸ்டிக் மாடலா இதுல குழந்தைகள் பாதிக்காம இருக்கிறதுக்கும் பெண்கள் பாதிக்காம இருக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் மினிஸ்ட்ரி நேரடி கட்டுப்பாட்டுல அதற்கு ஒரு பாதுகாப்படை. முதல்ல நம்ம இன்னைக்கு எங்க வந்து நிக்கிறோம்னா, கிட்டத்தட்ட நம்ம ஒரு வார்ஃபீல்டு மாதிரி ஆயிடுச்சு நம்ம உலகம். முதல் வேலை நம்ம எல்லாரும் நம்மளுடைய தாய்மார்களையும் குழந்தைகளையும் பாதுகாப்பான சூழல் கொண்டு போக வேண்டிய தேவைக்கு வந்து வாழ்றதை தாண்டி பாதுகாக்கணும், பத்திரமா காப்பாத்திட்டா போதுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டானுங்க. அவ்வளவு ஏங்க ஒரு மாசத்துல இத்தனை ரேப்பாங்க பதியும் நியூஸ்ல, இத்தனை மர்டர் அங்க நடக்கும். ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தண்டனை நிரூபிக்கப்பட்ட ஒரு அக்யூஸ்ட் எப்படி வெளில சுத்திக்கிட்டு இருக்கான்? சரி ப்ரோ, இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி கற்பழிப்புகள் இப்போ ஒரு குற்றவாகவும் 2 குற்றம் 3 குற்றம், இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, 17 குற்றத்தை எடுத்து நீங்க பேசிட்டு இருக்கீங்க, 25 பேசுறீங்க, எல்லாருக்கும் பாதிப்புங்கிற மாதிரி நரேட்டிவ் செட் பண்றீங்க அப்படிங்கிறது உடன்பிறப்புகள் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய பதிலா இருக்கு. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், 5 வருஷம் நம்மள்ட்ட கவர்மெண்ட் இருக்கு. ஒரு ரேப்பு, ஒரு குற்றம், ஒரு தவறு நடக்காது அப்படிங்கிற உத்தரவாதத்தை நம்மளால கொடுக்க முடியுமா? முதல் விஷயம், நான் இங்க கொடுக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாவே சொல்றேன், குற்றம் நடக்கிறதுக்கான வேற கண்டுபிடிக்கணும். முதல்ல சோர்ஸ் பார்க்கணும். ஓகே ப்ரோ. இங்க சோர்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விஷயமா தான் இருக்கு. ஒன்று போதை. ஓகே. போதை கட்டவிழ்த்து விட்டுப்பட்டிருக்கு. இப்போ டாஸ்மாக்ன்ற ஒரு விஷயத்தை எது கொண்டு வந்தாங்க? டாஸ்மாக்னு ஒன்று இல்லைன்னா கண்ட மேனிக்கு பொது பிரைவேட் விற்பாங்க. அப்படி பிரைவேட் ஒயின் ஷாப் இல்லைன்னா கள்ளச்சாராயம் ஆறா ஓடும். அப்படி ரெண்டுமே நடந்ததுன்னா போதை வந்து போதா குறைக்கு கண்ணு போவோம், உயிர் போவோம். கண்டிப்பா. சரி, இப்போ டாஸ்மாக்னு ஒன்று கொண்டு வந்தீங்கல்ல, மதியம் 12 மணிக்கு திறந்து நைட்டு 10 மணிக்கு மூடணும். அப்படிதான் நடக்குதா? இல்லை ப்ரோ, பிளாக்ல எப்போ வேணா கிடைக்குது. சரி, கொடுக்குற சாராயத்துக்கு மேலே விலை வாங்குறீங்களா இல்லையா? வாங்குறாங்க, கண் கூட நடக்குது. அதில் லஞ்சம் ஊழல் இருக்கா இல்லையா? அரசாங்கத்துடைய வருமானம் 48,000 கோடி, அந்த ஆலைகளுக்கான வருமானம் 50,000 கோடி. எப்படி இன்னார் இடத்துல இவ்வளோதான் ப்ரொக்யூர் பண்ணணுன்ற விதியை எழுதுனது யாரு? ஒரு தனி நபர் தனி குடும்பத்துக்கு வருமானம் போகிறதுக்காக ஒரு அரசாங்க மிஷினரி செயல்படுதா இல்லையா? 2. அந்த மிச்சமாக கேவலமாக விற்கிறீங்களா அந்த சாராயத்தில் தேவை அந்த பர்பஸ் சால்வ் ஆகுதா? போதை பத்துதா? அதில் வந்து ஆரோக்கிய குறைபாடு இல்லாமல் இருக்கா? பாட்டிலுக்குள்ள கரப்பாம்பூச்சி இருக்குதுன்னு வீடியோ போடுறான். குடிமகனுக்கே மது பிரியருக்கே இங்கே வந்து பாதுகாப்பு இல்லை. சூப்பர். சரி, இதோட விட்டீங்களா? கள்ளச்சாராயம். டாஸ்மாக் வந்தால் கள்ளச்சாரம் இருக்கான்னு தானே சொன்னீங்க. எப்படி கள்ளச்சாரம் இருந்தது? கண்டிப்பா. எப்படி அங்கே ஒரு 23 பேர் இங்கே ஒரு 66 பேர் சத்தான்? காய்ச்சினவன் யாரு? காய்ச்சினவன் திமுக காரன். அவனுடைய ஒய்ஃப் கவுன்சிலர். நான் அங்கே போய் கூட்டம் பேசிட்டு வந்தேன். நீங்க போய் பேசி? நான் பேசிட்டு வந்த கூட்டத்தில், அதனால எனக்கு டீட்டெயில் தெரியும். அவனோட ஒய்ஃப் ஒரு கவுன்சிலர். ஓஹோ. ஸோ அவன் பேர் வெளில வராமல் இருக்கிறதுக்காக தான் செத்தவனுக்கு 10 லட்ச ரூபா. எங்கேயாவது ஒரு தப்பு பண்ணி செத்தவனுக்கு கவர்மெண்ட் 10 லட்சம் எழுப்பி கொடுத்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பதில் கவுண்டரான ஒரு கேள்வி கேட்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அரசாங்கம் பணம் கொடுக்கறது இங்க விமர்சிக்கப்படுது. ஒரு அரசாங்கம் ஏன் பணம் செலுத்துறாங்கன்னா, ஒரு தப்பு நடந்துருச்சு, இந்த தப்பு காரணமா உயிர் போயிருச்சு, நீங்க பட்டாசாலை விபத்துல இறந்து போயிட்டாங்கன்னா 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா இழப்பீடு கொடுப்பாங்க. ஏன் இழப்பீடு கொடுப்பாங்க? அந்த ஆலையை நாங்க சரியா பார்த்திருந்தா, நிர்வகிச்சிருந்தா, கவனிச்சிருந்தா அந்த 2 லட்சம் நான் இந்த பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தப்பை நாங்க பண்ணிட்டோம்,
பண்ணதுனால தான் அவங்களுக்கு இழப்பீடு தரோங்கிறதா அரசாங்க தரப்புல சொன்னாங்க. இதே விஷயத்துல இந்த டாஸ்மார்க்ல இந்த கள்ளச்சாராயம் மரணங்கிறது ரொம்ப அதிதீவிரமான குற்றம். இந்த அதிதீவிரமான குற்றம் இந்த நாட்டுல நிகழ்ந்திருக்கு. இந்த குற்றத்தை எங்களால தடுக்க முடியல. நாங்க பட்டாசாலைக்கே 2-3 லட்சம் தான் கொடுப்போம். ஆனா இதுக்கு நாங்க 10 லட்சம் கொடுக்கறத நீங்க எப்படி சொல்றீங்க? 10 லட்சம் கொடுக்குறீங்க, 10 லட்சம் கொடுக்குறீங்க அப்படின்னு நீங்க விமர்சனம் பண்றீங்க. நாங்க அதிதீவிரமா இது நடந்துருச்சுனால தான் 10 லட்சம் கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, இத வார்த்தை ஏத்துக்கலாமா? ஏத்துக்கிறதா இருந்தா நான் ஏன் இங்க உட்காந்துருக்கேன்? ஆ. அடிப்படையில் என் கேள்வி, அந்த 10 லட்ச ரூபா கொடுக்க வேண்டிய தேவை ஏற்படுமோ நடந்தது இல்ல? ஆமா. எத்தனை பேரை, எத்தனை ஆஃபீஸர்ஸை இதற்காக சஸ்பெண்ட் பண்ணீங்க? அவங்க மேல விசாரணை ஆணையம் போட்டீங்க. அந்த இடத்துல ஒரு கான்ஸ்டபிள் எஸ்ஐல ஆரம்பிச்சு ஐபிஎஸ் ஐஏஎஸ் வரைக்கும் பொறுப்பு. ஏன்னா இது அவ்வளவு பெரிய ஹீனியஸ் கிரைம் இல்ல, நீங்க தானே சொல்றீங்க, அரசாங்கம் தானே சொல்லுது. ஆமா. அப்ப அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இல்ல. எத்தனை பேர் அரெஸ்டடு? 2-3 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் கன்விக்டடு? இப்போ வரைக்கும் இல்ல. சரி, அப்போ அரசாங்கத்தால ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் போது இழப்பீடாக தான் நான் பார்க்கணும். ஸ்கூல்ல சத்துணவு சாப்பிட்ற குழந்தை செவுத்துல தலையில செவுறு இடிச்சு வந்து செத்துப்பிட்டான். சத்துணவு சாப்பிட வந்த குழந்தை, ஆமா, உண்மை. அவனுக்கு என்ன இழப்பீடு கொடுத்தீங்க? இது வரைக்கும் கொடுக்கல. 3 லட்ச ரூபா கொடுத்தாங்க. இது பெரிய கிரைமா அது பெரிய கிரைமா? எனக்கு தெரிஞ்சு திமிரு புடிச்சு போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் பாவமா, பள்ளிக்கூடத்துல சத்துணவு சாப்பிட்டவன் பாவமா? செத்தானா? கண்டிப்பா. அயல் மாநிலத்துல இருந்து ஒரு குடும்பம் பிழைக்க வந்தது. குடும்பத்தையே ரேப் பண்ணி துண்டு துண்டா வெட்டி சிட்டியோட வேரியஸ் கார்னர்ஸ்ல போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒருத்தரை கொன்னு வெட்டி பாடியை ஃபுல்லா கேரி பண்ணிட்டு போய் அங்கங்க போட முடியும்னா அப்ப சட்ட ஒழுங்கோட காரணம் தீர்வு எவ்வளவு பெரிய கேள்வி. அந்த இடத்துல இருக்கக்கூடிய எம்எல்ஏ மாசு தான் அதுக்கு எம்எல்ஏ. அந்த தொகுதிக்கு அவருக்கு தெரியல. ஆமா. ஒரு எம்எல்ஏ அவரோட ஆலையை வந்து போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லி கிரானைட்டை க்ரஷரை ஒரு ரிப்போர்ட்டரை போட்டு அந்த அறிவு தாக்குனாரு. அந்த ரிப்போர்ட்டருக்கு என்ன நீங்க வந்து தீர்வு கொடுத்தீங்க? என்ன இழப்பீடு கொடுத்தீங்க? இல்ல. பட்டாசாலைகளுக்கு இது ஃபங்க்ஷனல் மாடலே தப்பு, இதை மாற்றுங்கன்றாங்க. வெறும் தீர்வு கொடுக்கணுமான்னு இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது ஒரு தனி பஞ்சாயத்தாக போய்கிட்டு இருக்கு. அப்போது நீங்கள் பஞ்சாயத்தா ஒரு கஞ்சா குடிக்க 4 பேர் உருவாக்கி அவன் ரீல்ஸ் முகத்தில் ஒரு வேலைக்கு வந்த ஒரு பையன், அவன் பண்ண நம்ம பிள்ளைங்க வந்து தப்பு தானே, அவன் பிழைக்க வந்தவன் பாவம், அவனா போட்டு வெட்டி அவன் வந்து குத்துயிரும் கொலையுருமா போட்டு அதை வீடியோ எடுத்து போட்டா இப்போ எது ஹீனியஸ் கிரைம்? எதுக்கு அதிகபட்சம் நீங்கள் வந்து தீர்வு கொடுக்கணும்? அப்போ இதுக்கு ஏன் கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் 10 லட்சம்? அப்போ ரொம்ப தெளிவா தெரியுது, மறைக்கிறது தான் கொடுத்தீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ இதுதான் கேள்வி. இப்போ எதுக்கு முதல்ல டாஸ்மார்க் இருக்கு, டாஸ்மார்க் தாண்டி கள்ளச்சாராயம் வருது, அதோடு நிக்குதா? கஞ்சா எப்படி வந்தது? இவ்வளோ கஞ்சா பழக்கம் எப்படி வந்தது? அதுல இன்னொன்னு என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டுல வந்து உற்பத்தி இல்ல, வெளி மாநிலங்கள்ல இருந்து உள்ள வருது, நம்ம ஊர்ல உற்பத்தி பண்ணாங்கன்னா அரசாங்கம் தடுக்க. வெளி மாநிலத்துல இருந்து கொரோனாவோ பேர்ட் ஃப்ளூவோ வந்தா கண்ணுக்கு தெரியாத வைரஸ், கண்ணுக்கு தெரியாத வைரஸ், அதை நிப்பாட்டி செக் போஸ்ட்ல ரத்த பரிசோதனை பண்ணி உள்ள அனுப்ப தெரிஞ்ச அரசாங்கத்துக்கு பிசிக்கலா ஒரு கஞ்சா வர்றது எப்படி தெரியல? நியாயமான கேள்வி. கண்ணுக்கு தெரியாத வைரஸ் எடுத்து நீங்க போராடுறீங்க, கண்ணுக்கு தெரிஞ்ச கஞ்சா வைத்தியம் போராட மாட்டீங்க. எப்படி இவ்வளவு வந்தது? கண்டிப்பா. கரெக்டா? கண்டிப்பா. இங்கேயும் பல இடங்கள்ல கஞ்சா செடி வளர்றத பாக்குறோம், ஸ்டான்லி அரசு மருத்துவமனை உட்பட. ஏன் ஒசரத்துக்கு அரசு மருத்துவமனையில ஒரு கஞ்சா செடி இருந்தது. அப்படியா? இன்னும் தமிழ்நாட்டில் கஞ்சாவே இல்லை, ஜீரோ கல்டிவேஷன் சொன்ன அனுமிஸ்டர் அன்னைக்கு மதியம் போட்டோ எடுத்து போட்டாங்க பசங்க அரசு மருத்துவமனையில். எப்படி இது நடக்குது? இதோட நிப்பாட்டினீங்களா? இது எல்லாத்தையும் தாண்டி பேர் தெரியாத சிந்தட்டிக் ட்ரக்ஸ், மெத்தப்பட்டமைன் அப்படின்னு என்னென்னமோ பேர் சொல்றாங்க. அப்போ என் கேள்வி என்னன்னா, அதை யார் விற்கிறா? கடைசியில் யார் வித்தது? திமுகவின் உடன்பிறப்பு அயலகடி செயலாளர். அந்த காசை யாருக்கு போட்டது? அவரு போன வாரம் இடி கோர்ட்ல சப்மிட் பண்ணது திமுக உடன்பிறப்பு அக்கௌண்ட்ல அந்த காசை போட்டிருக்காங்க. இப்போ இது ஒட்டு மொத்தமா கட்டமைச்சு நீங்க தமிழகத்தை போதை இல்லா மாநிலம் ஆக்குவேன்னு சொல்லிட்டு போதை மாநிலமா மாத்தி வச்சிருக்கீங்க. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரக் சொசைட்டியா மாத்தனா இந்த ட்ரக்ஸை இந்த அளவுக்கு உட்கொள்றவன் மனசு பைத்தியம் பிடிக்குமா பிடிக்காத? அவன் மிருகமா மாறுவானா மாட்டானா? அந்த மிருகங்களுக்கு அம்மா தெரியுமா, பாட்டி தெரியுமா, குழந்தை தெரியுமா? அப்ப 2 வயசு குழந்தை ரேப் பண்ணாம இருப்பானா? 3 வயசு குழந்தை ரேப் பண்ணாம இருப்பானா? 60 வயசு பாட்டி ரேப் பண்ணாம இருப்பானா? அவங்களோட 75 வயசு கணவரை கொல்லாம இருப்பானா? அப்ப இதுக்கெல்லாம் மூல காரணம் யாரு? அட்மினிஸ்ட்ரேஷன் மாடல், யுவர் பாலிசி லேப்ஸ். அப்போ எங்க பாதுகாப்பே பலவீனமா போச்சு. இப்போ அவசர கதியில ஒரு தலைவன், ஒரு அண்ணன் வந்தா என்ன செய்வான்? முதல்ல அக்கா தங்கச்சியும் அம்மா பாட்டியும் தங்கச்சி பேத்தியும் கொண்டு போய் காப்பாத்தி வைப்பான். முதல்ல அதுக்குதான் அந்த அமைச்சரவை. அது எப்படி ப்ரோ? நம்பர் 1 நான் வந்து சட்ட ஒழுங்குல ஒரு மாநிலமா மாத்துவேன் அப்படின்னு சொல்லி தளபதி சொல்றாரு. நம்பர் 1 அப்படின்னா எனக்கு விஷனரியா இப்படிதான் இருக்கும், ஒரு கனவை என் முன்னாடி காட்டுங்களேன், இப்படி இருக்கும், இந்த மாதிரி டைமென்ஷன்ல போகும். அது எனக்கு நம்பர் 1 அப்படிங்கிறது எப்படி வார்த்தையா சொல்லாம அது ஒரு பேட்டர்னா, இப்படி இருக்கும்பா, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று சொல்ல முடிஞ்சா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். முதல் விஷயம், காவல்துறையோட கைகள் கட்டப்படாம இருக்கும். ஒருத்தன் தப்பு பண்ணான்னு கோர்ட்டு போய் நிப்பாட்டினா போலீஸ் ஸ்டேஷன் 10 நிமிஷம் ஆளுங்கட்சியில இருந்து ஒருத்தன் வந்து பெயில் எடுக்க மாட்டான். உடியா நம்ம பையன்
முதல்ல சொல்ல மாட்டான். இது நம்மளுடைய கொள்கையில் இருக்கு. கண்டிப்பா. அதிகாரத்தில் தலையிடாத ஒரு அரசாங்கம், இது நம்மளுடைய கொள்கையில ஒண்ணு. ஸோ ஆட்சி அதிகாரம் வந்து என்னைக்குமே வந்து அரசாங்கத்தில் தலையிடாது. உங்களுக்கு ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுப்போம், பாயிண்ட் 1. ரெண்டாவது மெரிட்டோக்ரஸி. எந்த ஆஃபீஸர் ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்றாரோ அவருக்கு அந்த மரியாதை கொடுத்தா போதும். அவர் மாவட்ட செயலரோட மச்சானா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே டன். மூணாவது இவங்களை ப்ராப்பரா நீங்க சூப்பர்வைஸ் பண்ணணும். யாரு என்ன பண்றா? இப்ப இந்த மாதிரி விளாத்திக்குளத்துல ஒரு குழந்தைய காணும் போய் நின்னா அது எங்கேயாவது போயிருக்கும் போ வரும் போ அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்கு அந்த இன்ஸ்பெக்டர் இருந்தா அந்த இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணதோடு இல்லாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கிற எல்லாரையும் நீங்க ஸ்க்ரூ பண்ணீங்கன்னா, கரெக்டா புழிஞ்சிங்கன்னா, அந்த ஸ்க்ரூ சொல்றேன், அது இன்னொரு இடத்துல நடக்குமா? கண்டிப்பா. இதை மீடியா தான் வந்து கேட்கணுமா, அரசாங்கம் பண்ணுமா? கண்டிப்பா. கடைசியா நீங்க எப்போ போலீஸ் கான்ஃபரன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நடத்துனீங்க? கண்டிப்பா. எங்க கஞ்சா இருக்கு, ஆட்டோக்காரர் கேட்டா சொல்லுவார், போலீஸ்காரர் சொல்லுவாரா எனக்கு இங்க கஞ்சா விற்கும் சார், அங்க இடத்துல ட்ரக்ஸ் கிடைக்கும் சார், இந்த காலேஜ் பசங்க இதை கன்சியூம் பண்ணா சார்? ஏன்னா போலீஸ் கண்ணில் படாம இருக்காது. எப்ப நீங்க போலீஸை கூப்பிட்டு கேட்டீங்க, எப்ப போலீஸை கூப்பிட்டு பேசுனீங்க? போலீஸ்ல எனக்கு இவ்வளவு எஃப்ஐஆர் இருக்கணும், எனக்கு எஃப்ஐஆர் வராதவங்களுக்கு இப்படி ஒரு போர்ட்டல் இருக்கு, போலீஸ் ஸ்டேஷன் போக பயமா இருக்கும், என்னை இப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த பிரச்சனை இங்க இப்படி தீர்வு இருக்கும்னு சொல்லி இது மாதிரியான ஒரு இன்க்ளூசிவ் மாடலாவது இங்க இருக்கா? இல்ல. ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட் வந்து இது வந்துடும். ஸோ அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையில் இருக்கக்கூடிய சிறந்தவர்களே செயல்பட விடாம வச்சிருக்கிறோம். கட்ட கடைசிக்கு ஒரு டிஜிபி இல்லாமல் 7-8 மாசமா இருக்கும். ஏன் டிஜிபி போடல? இது யார் வேலை? முதலமைச்சரோட. முதலமைச்சர் டிஜிபி போட்டா இந்த வேலை யார் பாப்பா? டிஜிபி பார்த்துப்பா. டிஜிபி ஏன் போடல? ஒரு ஈகோ கிளாஷ். அப்போ உங்க ஈகோ கிளாஷ்க்கு இங்க இவ்வளவு பேரோட மரணத்தையும் நான் 2 இடத்துல ஈக்குவேட் பண்றேன். ஒன்னு காவல்துறை கட்டி போடப்பட்டிருக்கு, இன்னொன்னு போதை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப இதை தீர்க்காம வேற எதை நோக்கி போக முடியும்? இங்க என்ன டெவலப்மெண்ட் பேசிட முடியும்? கண்டிப்பா. முதல் விஷயம் உங்களை பாதுகாக்கணும். ரெண்டாவது விஷயம், இந்த பாதுகாப்புன்ற டைம்ல வீட்டுக்குள்ள போட்டு போடுறது இல்ல. அவங்க வந்து பள்ளிக்கு போனோம், டிராப் அவுட் ஆகக்கூடாது, கல்லூரிக்கு போனோம், அந்த நேரத்தில் அவங்க தாய்மார்கள் இவங்களை போதுமான அளவுக்கு பாத்திரமா ஊட்டச்சத்தோட பாத்துக்கணும். இப்போ முதல் கொடுத்த வாக்குறுதிகள் இது எல்லாத்தையும் என்ஷூர் பண்ணுதா? மீறி தவறு நடந்தா அதற்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு படை கட்டுறோம். வீரமங்கை ராணி வேலுநாச்சியார் கண்டிப்பா அதுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் ஒன்று கொண்டு வரும். இப்போ இது வரைக்கும் கனெக்ட் பண்ணி பாருங்க, இங்க இருக்கக்கூடிய முதல் லெவல் பிரச்சனைக்கு முதல் லெவல் தீர்வு இதுதான். இதை தவிர என்ன சொல்ல முடியும்? ஒண்ணுமே சொல்ல முடியும். ரெண்டாவது, இதை சொல்லணும்னா செய்யற ஒரு தலைவன் இது மாதிரி சொல்லிட்டு செஞ்சீங்களேன்னு கேட்கற மாதிரி தலைவர் இல்லை, சொல்றது செய்யறதுக்காக அதற்கான வேலை நடக்கணும் போது இது நடக்கும். இவ்வளவுதான் பாயிண்ட். இதை பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்ண முடியும். வேற என்ன டெட்லாக் மாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் அம்மா போனுக்குலாம் எனக்கு பயமா இருக்குங்க, இருக்கா இல்லையா? கண்டிப்பா. அப்ப முதல்ல நம்ம வந்து இந்த இன்செக்யூரிட்டில இருந்து வெளில வரணும். ரெண்டாவது தான் சோஷியல் செக்யூரிட்டிக்குள்ள வரணும். அப்ப அந்த காசு இந்த காலகட்டத்துக்கு தேவை. ஆனா அது அப்படியே காலத்துக்கும் இருந்துராது. மக்களை அந்த இடத்துக்கு எனேபிள் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி அவங்களே அவங்களால பாத்துக்க முடியும் நிலைமை கொண்டு போனீங்கன்னா 2500 இல்ல, என் தாய்மார்கள் தலைக்கு தலை 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. அதுக்கான எனேபிளிங் ஃபேக்டர். குழந்தைங்க வெளில வர முடியல, பெண்கள் வெளில வர முடியல, எப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க எக்கானமிக்கு? இப்போ பயந்து வீட்டுக்குள்ள உட்காந்தா எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? கண்டிப்பா. அதை சரி பண்றது முதல் வேலைன்னு சொல்றேன். கண்டிப்பா. இப்போ இவ்வளவு பஞ்சாயத்து இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அடிப்படையில நான் ஒரு சாதாரண மனுஷன், நீங்க ஒரு சாதாரண மனுஷன், என்ன எதிர்பார்ப்போம்? பாதுகாப்பு எதிர்பார்ப்போம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒரு மருத்துவமனையில நல்ல மருத்துவத்தை எதிர்பார்ப்போம், கல்வி எதிர்பார்ப்போம், சாலை வசதி எதிர்பார்ப்போம், குடிநீர் எதிர்பார்ப்போம். பேசிக்கா ஒரு தனிப்பட்ட முறையில நான் அரசாங்கத்தில் எதிர்பார்க்கறது 7 to 8 மேட்டர் தான். இது எதுவுமே இந்த திமுக கொடுக்கல, இது எதுவுமே இந்த அதிமுக கொடுக்கல. அப்படி இருந்தும் இந்த கட்சிக்கு ஓட்டு போடுற மக்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவங்களுக்கு வந்து தே வேர் ஹெல்ப்லெஸ். வாய்ப்பே இல்லை அவங்களுக்கு வேற வாய்ப்பே இல்லை. இப்போ தாவேக்கா வந்துருச்சு களத்துக்கு, இப்போ இந்த வாட்டி போடுறாங்க முட்டாளுங்க. அவங்க பேர் முட்டாளுங்க. தான் மேலேயும் தன் குடும்பத்து மேலேயும் தன்னுடைய வாரிசுகள் மேலேயும் எந்த அக்கறையும் இல்லாம எவன் எக்கடு கட்டா எனக்கு என்ன, எனக்கு ஒரு ஈகோ இருக்கு, என் விதியேன்னு அவங்களுக்கு போட்டேன், அதை நான் மாற மாட்டேன்னு இப்ப இருப்பாங்க பாருங்களேன். அதுக்கு பேர் வந்து முரட்டுத்தனமான ஒரு முட்டாள்தனம். இல்ல பரம்பரையா என்ன பரம்பரையா இருக்கலாம்னாதான் மன்னராட்சி வச்சிருப்போமே, அப்படி இருக்க கூடாதுன்னு தானே எங்க மக்களாட்சி வச்சிருக்கோம். தப்பு பண்ணா மாத்து. நான் சொல்றேன், தப்பு பண்ணா நீ அடுத்த எலெக்ஷன் விசில் போடாது, கேளு. அதுதான் உனக்கு அந்த சின்னம் கொடுத்துருக்கு. இல்லாட்டி வந்து நீ போ தாளத்துக்கும் அப்பதானுங்க சரியா பண்ணுன்ற மாதிரி அவன் என்ன வேணா பண்ணுவான். இல்ல இன்னொன்னு சொல்றாங்க, விஜய் எனக்கு பிடிக்காது, அவர் ஒரு நடிகர், நான் வந்து இவரோட ஃபேன் அவரோட ஃபேன். இந்த ஓட்டு போடுற பேட்டர்ன்ல நான் இந்த ஜாதிக்கு போடுவேன், அந்த மதத்துக்கு போடுவேன், இந்த ஓட்டு அப்படிங்கிறதுக்குள்ள நடிகர் இந்த டைமென்ஷன் எல்லாம் கொண்டு வராங்களே, இதை பத்தி கொஞ்சம் உடச்சு ஓட்டு எப்படி போடணும் அதை முதல்ல மக்களுக்கு சொல்லிடுறேன். இல்ல, அடிப்படையில இந்த நடிகர் ஓட்டு அவங்களுக்கு போடுவாங்களா, அந்த நடிகர் ஓட்டு நமக்கு போடுவாங்களான்ற கேள்வி இருக்கு இல்லையா? இதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது. அடிப்படையில வந்து நடிகர்ன்றது ஒரு தொழில். அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்களுக்காக அவருக்குன்னு ஒரு வேலை இருந்தது. இப்ப நான் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட், இப்ப தம்பி வந்து ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. இப்போ நீங்க எல்லாம் ஒர்க் பண்ணக்கூடாது, நான் பிறந்ததுல இருந்து அரசியல் பண்றதுக்கு நம்ம என்ன வாரிசு அரசியல் பரம்பரை இருந்தா வரோம்,
நமக்குன்னு ஒரு வேலை இருக்குது, ஒன்று பண்ணி கொஞ்சம் சம்பாதிச்சு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்கிட்டு நமக்குன்னு ஒரு குடும்பத்திற்கு காப்பாற்றி அதெல்லாம் பண்ணுறது எல்லாருக்கும் தானே போதும். இங்கே எல்லாரும் வந்து அப்படியே தான் சொல்கிறாங்களா, ஃபுல் டைம் அரசியல்னு சொன்னானே அவன் அக்யூஸ்டாக இருப்பான் பொழுது. அரசியல் சம்பாதிக்க வரந்தாங்க ஃபுல் டைம் அரசியல் தான் இருப்பான், மற்றவனுக்கு வேற ஒரு வேலை இருக்கும். கண்டிப்பா அதை தாண்டி தான் சேவை இருக்கும். அவங்க ஒரு எம்எல்ஏவா எலெக்ட் ஆகிற பட்சத்தில் அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ அவன் ஃபுல் டைம் அந்த எம்எல்ஏ வேலை பார்க்கணும். அப்போ தொழில் பண்ணக்கூடாது. இங்கே எம்எல்ஏவா எலெக்ட் ஆன பிறகு தொழில் பண்ணுறது, தொழில் பண்ணாமே வந்து அரசியலுக்குள்ள வருது. ரெண்டும் பாருங்க தலையில நடந்துகிட்டு இருக்கு. இப்படி நடக்கவே கூடாது. ஸோ அடிப்படையில் அவர் ஒரு தொழில், அந்த தொழிலில் அவர் நல்லா பண்ணார், ஃபர்ஸ்ட் வந்தார். இங்கே இந்த நடிகர் சினிமான்ற தொழிலை தொடாத வேற ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. பிரச்சனை என்னன்னா, இவர் நல்லா பண்ணாரு, நம்பர் 1 ஆனாருன்றதுனாலேயே இவர் தான் சினிமான்னு நரேட் பண்றாங்க. நான் என்ன கேட்கறேன், திமுகல ஐயா ஸ்டாலின் படம் நடிக்கலையா? நடிச்சிருக்காரு. ஐயா கலைஞர் வந்து படம் நடிக்க வசனம் எழுதலையா, டிராமா நடிக்கலையா? பண்ணிருக்காங்க. அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சூப்பரா நடிப்பாரு. அது கீழே மற்ற 1000 பேர் இருக்காங்க அவங்க குடும்பத்துல, எல்லாரும் பேரும் எடுக்கல. அதிமுக யார் ஆரம்பிச்ச கட்சி? நடிகர் ஆரம்பிச்சு. யார் அதை தொடர்ந்து இது பண்ண கட்சி? நடிகை ஒருத்தவங்க எடுத்து போனாங்க. அந்த கட்சியில் முக்கிய பேச்சாளர்கள் யாரு? சில பேர் நடிகைகள் இருக்காங்க. தேமுதிக யார் ஆரம்பிச்ச கட்சி? நடிகர் ஆரம்பிச்சது. பாஜக இருந்தார் தலைவர் அண்ணாமலை, அவர் கர்நாடகா நடிச்சிருக்காரு தெரியுமா? கண்டிப்பா. எச்ராஜா இப்ப ரீசெண்டா நடிச்சாரு தெரியுமா? அந்த கட்சியில பல பேச்சல் நடிச்சிட்டு இருக்காங்க, என்கிட்டயே சொல்றாங்க மேடையில தெரியுமா? கண்டிப்பா. இந்த மாதிரி நீங்க எந்த கட்சி எடுத்தாலும் பாமக ஒரு டெவலப்மெண்ட் பேசுறாங்கன்னா அவங்க கூட அவங்க மகள்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அண்ணன் தான் திரும்ப படம் நடிச்சிருக்காரு. என் கேள்வி, எல்லாரும் படம் நடிப்பீங்க, எல்லாரும் அந்த உங்களுக்கு அந்த மோகம் இருக்கும். நான் என்ன கேட்கறேன், அதை ஒருத்தர் தொழிலா பண்ணி நம்பர் 1 அந்த ஒரே காரணத்துல அவர் மட்டும் நடிகர் எப்படி சொல்றீங்க? இல்ல நடிகர், அவருக்கு என்ன அரசியல் தெரியும்? விஜய் வந்து நீங்க உங்களுக்கு நடிக்க போய் நடிக்கவே தெரியல, அங்கேயே தோத்துட்டு வந்திருக்கீங்க. சோ உங்களால ஒரு விஷயத்த லேர்ன் பண்ண முடியலன்றதுக்கு இது ப்ரூஃப். உதயநிதி ஸ்டாலின் இத்தனை படம் நடிச்சாரு, சீசன் ஆக்டர் ஆயிட்டாரா? இல்ல. அப்ப உன்னால ஒரு விஷயத்த பண்ணவே கத்துக்க முடியலன்னா உன்னால மத்தது மட்டும் எப்படி கத்துக்க முடியும் நான் கேக்குறேன். கொஞ்சம் டூப் போட்டு நடிச்சிருக்காரு. ஸ்டார் அதுல வந்து சந்தானம் தான் ஹீரோ, சந்தானத்துக்கு இவர் டூப் மாதிரி. சரி விடுங்க, அதுக்குள்ள போக வேணாம். என் கேள்வி என்னன்னா, இவர் ஒண்ணு பண்ணாரு, அது நம்பர் 1 ஆனாரு. அந்த நம்பர் 1 ஸ்தானத்தை எடுத்து போதும்னு எடுத்து வச்சுட்டு வரதுக்கு ஒரு மனசு இருக்குல்ல, இது இருந்த ஒரே ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடிகர் ஒரே ஒருத்தர் எனக்கு வரலாறுல காட்டுறேன். இல்லங்க போதும், ஐ ஹவ் ரீச்ட் a peak, எனக்கு போதும், எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, நான் திரும்ப கொடுக்கணும், நல்ல யோசிச்சு பண்றாங்க. மக்கள் மனதுக்கு நெருக்கமா இருக்கிறது தான் தலைவர். இது ஒண்ணு இன்னைக்கு நேத்து இல்லைங்க. அமெரிக்கால நடிகர்கள் நாடான் இருக்காங்க, உக்ரைன்ல நடிகர்கள் நாடான் இருக்காங்க, போரை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கால அவ்வளவு பெரிய எக்கனாமிக்ஸை மாத்தினர் வந்தாலும் அதெல்லாம் வந்து ஒரு நடிகரால பண்ண முடியாது. நடிகர்ன்றது வந்து ஒரு தரம் தாழ்ந்த விஷயம் கிடையாது. அதான் எனக்கு புரியல, அது ஏன் ஒரு வாதமா அவர் நடிகர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க? இதே வேற ஒரு நடிகர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வச்சுக்கோங்களேன், அவர் ஆகச்சிறந்த அறிவிலைக்கிடுவாங்க. இவங்களுக்கு ஒண்ணு இல்லைங்க பயம். இவங்களுக்கு வந்து மக்கள் மனதுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்தா அவர் கேள்வி கேட்டா அந்த கேள்விக்கு பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா உடனே வந்து பட்டம் கட்டிடுவாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ண மக்களுக்கு தெரியும், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. என் கேள்வி என்னன்னா, இன்னைக்கு தேவை, காலத்தின் தேவை, தமிழகத்தில் இந்த திமுகவால் நம்ம விழுந்தோமா? விழுந்தோம் 200%. அடிப்படையில் இருக்கக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் போதை பிரச்சனையும் மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. 2021 காட்டிலும் 26ல உங்க வாழ்க்கை 1 இன்ச்சாச்சும் மாறிடுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கஞ்சி. என் வாழ்க்கை ஒன்றும் மாறலப்பா, 1 பைசா கூட மாறலப்பா. உங்க வாழ்க்கை மாறிதான் நீங்க போடுங்க. இந்த திமுகல கட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிச்சவங்க இதுல பொருந்தாது. நான் பொதுமக்களை பத்தி பேசிட்டு இருக்கேன். சோ இப்போ எதுவுமே மாறலன்னும் போது இந்த மாநிலத்துக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? நான் சொல்றேன், இங்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா 19ல பொள்ளாச்சியில் பாலியல் சம்பவம் வருது, தூத்துக்குடி துப்பாக்கிட்டு சுடுறாங்க, அங்கே வந்து காவல் நிலையத்தில் மரணங்கள் ஏற்படுது. இதெல்லாம் பார்த்துட்டு வெதும்பி போய் தான் மாற்றம் போட்டாங்க. இங்கே அதே தான் நடக்குது. இப்போ மறுபடியும் திமுகவுக்கு மாற்று அதிமுக தான் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இல்லையே. நான் என்ன சொல்றேன், நீங்க சரியா பண்ணலன்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சிட்டு வேற ஒருத்தர் போடுறாங்க, அவர் சரியா பண்ணலாம் திரும்ப உங்களை கூப்பிடுவாங்க. 50 வருஷமா இப்படி மாத்தி தான் பண்ணுவாங்க. வாய்ப்பு இல்ல. நிஜமாவே மக்களுக்கு மாற்றத்திற்கு நம்பிக்கையான இந்த முகம் நம்மளை காப்பாத்தும்பா, இவன் நல்லவன்பா, எனக்கு பரிச்சயமானவன் ஒரு நம்பிக்கையான முகம் வரல. அந்த முகம் வந்துச்சுன்னா அது மாறிடும். இதைத்தான் நான் சொல்றேன், ஒன்ஸ் இன் லைஃப் டைம் எலெக்ஷன். இது ஹிஸ்டரி ரீரிட்டன், நம்ம வரலாறு திரும்ப எழுதிக்கிட்டு இருக்கோம். இது வேற. இந்த தேர்தல் 2 கட்சிக்கு நடுவில் கிடையாது, மக்களுக்கும் அந்த ஆட்சிக்கும். அந்த மக்களின் ரெப்ரசன்டேட்டிவா ஒரு மனிதன், ஒரு தலைவர், அந்த மக்களின் குடும்பத்துல இருந்து வந்து நிற்கிறார். அதுதான் அந்த டிஃபரன்ஸ். இன்னொன்று சில பீப்புள்ஸ்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, திமுக அப்படின்னு ஒரு கட்சி இருக்குது, அதிமுக இருக்குது, நான் தேர்தல் சமயத்தில் ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாரு. விஜய் ஜெயிச்சிருவாரா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நம்மள்கிட்ட கேட்குறாரு. விஜய் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்லணும்னா இந்த ஃபேக்டர் தான் இருக்குப்பா, கண்டிப்பாக அவர் அடிச்சிருவார்ப்பா, இவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எதனால? இல்ல, அடிப்படையில் வந்து இந்த ஜெயிக்கிறவங்களுக்கு ஓட்டு போடுறதுன்றது வந்து ஒரு மனநோய். அது வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படின்னா ஓட்டா பார்க்காம, என்னோட உழைச்சான்றின்படி பார்க்காம,
யாரெல்லாம் இங்க நல்லா போடுறாங்களோ அவங்க போய் போடுறது. ம். இது இந்த ஃபேக்டர் நீங்க ஒரு இடத்துல பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிட்டு கம்பெனில பணம் போட்டு ஏமாறுறவங்க. ஆமா. பக்கத்து வீட்டுக்காரங்க போட்டான், எதிர் வீட்டுக்காரன் போட்டான், மேல் வீட்டுல இருக்கு, கீழ் வீட்டுல இருக்கு, உங்க வீட்டுல இல்லையான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ எல்லாம் போய் சேர்ந்து போட்டு ஏமாறுறது. இல்ல, இது அந்த ஒரு peoples-அ நான் எப்படி பான்சி convince ஸ்கேம். ம். அவன் போடுறான் இவன் போடுறான்னு நினைக்கிறது ஒரு பான்சி ஸ்கேம். ம். இந்த ஸ்கேமை பண்றதுல சால சிறந்தவர்கள் தான் இவங்க. ம். அதுக்கு பேர் தான் பெர்செப்ஷன் பேட்டில். அதை கட்டமைக்கிறதுக்காக தான் அங்க தண்ணி கேனுக்கெல்லாம் கூட்டணி. ம். இங்க பத்தி எவ்வளவு பேர் வந்துட்டா, அங்க பத்தி எவ்வளவு பேர் அதாவது வந்துட்டாங்க. பொதுமக்களை ஏமாத்துறதுக்கு பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான ஒரு வேலை தான் அது. உங்க பேர்ல இருக்கிற கேள்வி எல்லாம் விட்டுரு. கூட்டணிக்கு வந்தானா, அவன் வந்தானா, அதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொன்னவங்க கூட யாருமே வரல. நாங்க அதான் சொன்னோம், ஆட்சியர் பங்கு சொன்னோம், இல்லாட்டி தண்ணி நிக்க முடியும்னு சொன்னோம். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொன்னு சொன்னோம், ஊழல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். ம். அந்த வார்த்தையை சொன்ன உடனே பேசிட்டு இருந்தோம் கொடுக்கணும் அறிவாலயத்துக்கு போனா நம்மளா பொறுப்பு. ஆமா. ஊழல் பண்ணக்கூடாது இப்பயும் சொல்றோம். எப்பயுமே அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆமா. தலைவர் தளபதி தலைவர்களே ஒரு ஆட்சி, ம். உங்களுக்கு ஆட்சியில பங்கு உண்டு, ஆனா ஊழல் பண்ணக்கூடாது. இல்ல, அதுதான் சொல்றாங்க. ஊழல் பண்ணக்கூடாதுன்னு ஒரு புது கட்சி சொல்றதெல்லாம் பூசு கிடையாதுப்பா. அரசியலுக்கு வந்தா எல்லா பண்ண மாட்டோம்னு ஒரு பழைய கட்சி சொல்லிட்டு சொல்லுங்களேன். அது ஒரு ஜோக்காவே பார்த்தேன். ஆமா. அந்த ஜோக் என்ன சொல்லுதுன்னா, நீங்க மத்த கட்சிக்காரங்கிட்ட போயிட்டு நீ ஊழல் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஐயோ நான் பண்ணலன்னு சொல்லுவானா. திமுக காரங்கிட்ட போயிட்டு நீ ஊழல் பண்ணிட்டேன்னு நீங்க சொன்னீங்கன்னா, தான் பண்ண. ப்ரூவ் பண்றா பாப்பான்னு சொல்லுவானா. ஓ. நான் பண்ணேன், உன்னால ப்ரூவ் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம தான் விஞ்ஞான ஊழலாச்சு, ஓஹோ. ஓகே. ப்ரூவ் பண்றேன்னு சொல்லுவான். நல்லா கொஞ்சம் பாருங்க அந்த ஃபேக்டரி என்ன சொல்லுவான். கண்டிப்பா. ப்ரூஃப் இருக்கா, இல்ல. ஒரே ஒரு தண்டனை இருக்கா அப்படின்னுவான். தண்டனை வந்தா மேல்முறையீடு போவான். இதான் நடக்கும். இதான் நடக்கும். இப்படியே நடந்துட்டு இருக்கு. ஒண்ணு மாத்தல, ஒரே பேட்டர்ன் ஒரே சிலபஸ் திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு. சரி, நம்ம எப்படி ஊழல் ஒழிப்போம்? இல்ல, இந்த ஊழல்ன்றது அது ஒன்று ஒரு பெரிய பூதம் பிசாஸ் எல்லாம் கிடையாது. அது ஒரு கரப்பாம்பூச்சி. கரப்பாம்பூச்சியா? கரப்பாம்பூச்சி தான் அது, பெருச்சாளி கிடையாது. அது ஒரு கரப்பாம்பூச்சி. ஓகே. ப்ராப்ளம் என்னன்னா, அந்த கரப்பாம்பூச்சியை தேடி கண்டுபிடிச்சு கொல்றது தான் பிரச்சனை. ஓ. அந்த சிஸ்டம்குள்ள அது இருந்துகிட்டே இருக்கும். இங்க பல கோடி கரப்பாம்பூச்சிகள் சேர்ந்தா இதை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஊழல் இங்க இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, திஸ் கரப்ஷன் ஹாஸ் பின் சிஸ்டமைஸ்ட், இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணிட்டாங்க. ஓ. இது ஒரு கட்டமைப்பை கொண்டு வந்துட்டாங்க. ஓகே. அந்த கட்டமைப்புக்கு 2 ஃபார்மேட் சொல்றாங்க. ஓகே. நான் அதையும் ரிவீல் பண்றேன். ம். திமுக வந்து என்ன செய்வாங்கன்னா, ம். ஒரு ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல இத்தனை பர்சன்டேஜ் எங்களுக்குன்னு சொல்லுவாங்களாம். எந்த ப்ராஜெக்ட்? எந்த ப்ராஜெக்ட் ஓகே. வந்தாலும் டன். ம். அதுல வந்து அந்த ப்ராஜெக்டோடைய வேல்யூவேஷன் குறையும் போது அதோட தரம் குறைஞ்சா பரவாயில்லன்னு சொல்லுவாங்களாம். ஓ. இது வந்து நான் இப்படிதான் கிளைம் பண்ணல, எனக்கு ஒருத்தர் சொன்ன கதை லாஜிக்கலா இருக்குன்றதால சொல்றேன். ஓகே. டன். அதனால அந்த ப்ராஜெக்ட்ஸோட ஸ்டாண்டர்ட் குறையும். அதனால தான் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வரும், ஆனா அதுல தரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றது. அதை தான் அண்ணன் 30% ஸ்டேஜ்ல சொன்னார். ஓகே. டன். ப்ரூஃப் வேணும்னா ஒன்றும் இல்லை, திமுக கட்டின பாலம் ஒரு வருஷத்துல அச்சீவ் பண்ணது போய் பாருங்க. ம். ஒரு மழைக்கு பாலம் ஓகே. பாலம் அடிச்சுட்டு போய் பார்த்துருக்கீங்களா? இருக்கு. ம். இங்க இப்போ ரீசெண்டாக ஒரு சென்னையில் ஒரு பாலம் ஓப்பன் பண்ணாங்க, ம். உதிர்ந்து கொட்டுது. ம். இதெல்லாம் வந்து அந்த மாடல். ம். அந்த கட்சி மாடல் ஒன்று இருக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, நீ கரெக்டாக ப்ராஜெக்ட் பண்ற, ஆனால் கொட்டேஷனை எக்ஸ்ட்ரா 30% வச்சு எனக்கு கொடுத்துருவோம். நீ தரமானது பண்ணு, அதிகமான காசு இது வந்து குறைக்காது, அது வந்து பண்ணுவோம். ஸோ அங்கே ப்ராஜெக்ட் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் தரமாக இருக்கும், ஆனால் வந்து அந்த இடத்துல இந்த ஊழல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என் கேள்வி என்னன்னா, இந்த ஊழலில் வெறும் அரசாட்சி பண்ணுறவங்க ஆட்சியாளர்கள் பண்ணான்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இதில் பியூரோக்ரஸியும் பங்கு, ம். அதிகாரிகள் எல்லாம் அவங்க சேர்ந்து பங்கு. ம். ஒரு திட்டத்தை கொண்டு வரது, இப்படி பண்ண அப்படி பண்ண அதை எடுத்து வந்து இவ்வளோ கொடு. ம். அப்போ இதனால என்ன ஆகுதுன்னா, நல்லா ஊழல் பண்ணுறவனா நல்ல நல்ல பொசிஷனில் உட்கார வைப்பாங்க அரசுல. அரசுல. நீ வந்து சார் இந்த கார்பரேஷன்லேருந்து நான் இந்த வருஷம் ஒரு 1000 கோடி சார், இன்னும் 1000 கோடின்றான், 2000 கோடி தருவான், பணத்துக்கு போடு. ஓ. புரியுதா உங்களுக்கு? செயலாளர்லாம் இப்படிதான். நல்லா பண்ணா நல்ல போஸ்டிங் கிடைக்கும். அதேதான். அது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த பயமே கிடையாது. நான் என்ன சொல்றேன், ஆட்சிக்கு வந்தோடனே முதல் விஷயம் இவங்களுக்குள்ளதான் அந்த சிஸ்டமைஸ். திமுக வந்தால் ஒரு செட் ஆஃப் ஆட்சி அதிகாரிகள் இருப்பாங்க, அதிமுக வந்து ஒரு செட் ஆட்சி அதிகாரி இருப்பாங்க. நமக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ம். வந்தோடனே ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு நம்ம எப்படி ஃபங்க்ஷன் ஆகும்னு தெரியாம ஒரு 6 மாசம் பயப்படுவாங்க. ம். அந்த 6 மாசத்துக்குள்ள இந்த பியூரோகிரசி ஸ்டேட் லைன் பண்ணிட்டு ம். ₹1 வந்தாலும் போனாலும் தப்புன்னு சொல்லி நீங்க ப்ராப்பரா அவங்களுக்கு மைனஸ் கைட்லைன்ஸ் கொடுத்துடணும். ம். அதையும் மீறி 4 பேர் செய்வான். செஞ்ச உடனே நீங்க அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள போட்டு சஸ்பெண்ட் பண்ணி அவங்கள ஜெயில உட்கார வைங்க. ம். மேல டாப் லெவல்ல 4 ஐஏஎஸ் 4 ஐபிஎஸ்சியோ தப்பு பண்ணாங்கன்னா தூக்கி உள்ள போட்டு பாருங்க, பயந்துருவான். அதுக்கப்புறம் அவன் செய்ய மாட்டான். இப்போ என்னன்னா, எவனா ஒரு அரசியல்வாதி தப்பி தவறி கத்துக்கணும்னு நினைச்சானா அதிகாரி அவனை தடுப்பான். எவனா ஒரு அதிகாரி பண்ண நினைச்சானா அதுக்கு மேல இருக்கிற ஆட்சியாளர் தடுப்பான். இஃப் தேர் இஸ் அ பொலிட்டிக்கல் வில், எனிதிங் இஸ் பாசிபிள் இன் அ டெமோக்ரஸின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆட்சியாளர்களுக்கு அந்த எண்ணம் இருந்தா அதை இந்த இடத்துல நம்மளால கொண்டு போய் சேர்க்க முடியும். நீங்க மேல ஒண்ணுத்தை சரி பண்ணிட்டீங்கன்னா, ஒரு ஐஏஎஸ் நீங்க லஞ்சம் வாங்க விடல, ஒரு கமிஷனரை கார்பரேஷன் கமிஷனரோ போலீஸ் கமிஷனர் லஞ்சம் வாங்க விடலன்னு வச்சுங்களேன், கண்டிப்பா சொல்றேன் அவன் கீழே இருக்கிற ஒருத்தனை வாங்க விட மாட்டான். நானே வாங்கல, உனக்கு என்ன? இப்படிதான் வந்து அந்த ஒழுக்கம் வந்து மேல இருந்து கீழே டிஃப்யூஸ் ஆகணும். ஓகே, மேலேருந்து கீழே கரெக்டாக வரும்னு சொல்கிறீங்க. இப்போ அண்ணன் வந்து தன்னுடைய சொந்த வருமானத்தில் கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. இப்போ அதிகாரத்துக்கு வந்துட்டார். எத்தனை நாளைக்கு தன்னுடைய சொந்த வருமானத்திலே ஒரு ஆளை கட்சி நடத்த முடியும்? கட்சி செலவுகள்
இந்த மாதிரி ஏகப்பட்ட போராட்டம் பண்ணுவாங்க, கூட்டங்கள் நடத்துவாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு செலவாகுமே. ஊழல் பண்ணாத ஒரு கட்சி இந்த செலவுகளை எப்படி சமாளிக்கும்? 33 வருஷமா திரள் நிதி வாங்காம, அரசாங்கத்திலேருந்து கையெழுத்து காசு வாங்காம, நம்மளால விருந்தகங்கள் வச்சு உணவு கொடுக்க முடியுது, விடியங்கள் வச்சு கண்ணு கொடுக்க முடியுது, குருதிகள் வச்சு ரத்தம் கொடுக்க முடியுது, படிப்பகங்கள் வச்சு பாடம் சொல்லி கொடுக்க முடியுது, பயிலகங்கள் வச்சு நடத்த முடியுதுன்னா இது யார் காசுல பண்ணோம்? மக்கள் காசு. நம்ம சம்பாரிச்சோம், நம்ம குடும்பத்துக்கு கொடுத்ததை மிச்சப்படுத்தி சேவை செஞ்சோம். இன்னைக்கும் சொல்றேன், இந்த கட்சி நடக்கிறது தொண்டர்களின் பணத்துல. அந்த ஒரு பகுதிக்கு போனீங்கன்னா ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணுறது ஒரு மாவட்டமாக இருந்தாலும் அந்த கட்சி கட்டமைப்பு மாவட்டம், பகுதி, தொகுதி, ஒன்றியம், வார்டு வரைக்கும் இறங்கி இவன் 50 ரூபா கொடுத்தா அவன் 100 ரூபா தரான், அவன் 100 ரூபா கொடுத்தா அவன் 200 ரூபா தரான். இவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு மேடை போடுறான், சேர்ந்து போட்டு மைக் போடுறான். பெரிய பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது சேர்ந்து போட்டு எல்லாரும் காசு போட்டு அந்த இடத்த நட்டுறான். நம்ம மக்கள்கிட்டையும் போயிட்டு கேட்கல, நம்ம சம்பாதிச்ச காசில் மிச்சப்படுத்தி ஒரு கட்சி நடத்தும். இப்படித்தான் டெமோக்ரஸி ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நம்ம மக்கள் அண்ணங்கிட்ட இருந்து மொத்தமாக எடுத்து வாங்கலை, அந்தந்த பகுதியில் நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. இதுதாங்க டெமோக்ரஸி. ஒரு ஓட்டு சேர்ந்து ஒரு நாட்டை உருவாக்குற மாதிரி நம்மளோட ஒரு ரூபாய் சேர்ந்து ஒரு ஈவெண்ட்டையும் உருவாக்கிட்டு. இந்த வகையில் 50,000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தர் நான் 2,000 ரூபா கொடுக்க முடியும்னா 250 கோடி சம்பாதிக்கிறவர் 2 கோடி கொடுக்குறாரு. அவரும் ஒரு கான்ட்ரிபியூட்டர். அவர் மட்டுமே கிடையாது. இது கார்பரேட் கட்சி கிடையாதுன்னு சொல்றேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியாதுங்க. கண்டிப்பா. இது குடும்பம். எஸ். ஓகே. இதுக்கு அடுத்து மிக முக்கியமா போனோம்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்பு இருக்கு பாத்தீங்களா, அது ஒரு அரசு நடத்துற நிறுவனம். அது என்ன பண்ணுது, சம்பாதிச்சு என்கிட்ட நிறைய காசு இருக்குன்னு சொல்லி அரசுக்கு இந்த 100 வருஷ வரலாற்றுல இவ்வளவு காசு கொடுத்தது கிடையாதான். இப்போ சமீபத்துல கொடுத்ததா சில செய்திகள் பார்த்தேன். இப்போ போக்குவரத்து துறை அப்படிங்கிறது நம்மளே நிறையா சொல்கிறோம். நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸை நிறைய பேர் பஸ்ஸு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு வீடியோஸ் போடுறாங்க. இவ்வளோ தூரம் இருக்கும்போது நம்ம தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ அப்படின்னு சொன்னோம்னா நிறையா பீப்புள்ஸ்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்கிட்ட ஒரு வாதம் முன் வைக்கிறாங்க. இதற்கு சரியான பதில் வாதம் எனக்கு தேவைப்படுது. அதான் நான் அவங்கள்ட்ட கேட்குறேன். நீ போக்குவரத்து துறையில் ஃப்ரீ கொடுக்க வேணாம் நான் சொல்லலை, அதை ப்ராஃபிட் பண்ணிட்டு கொடுவேன். நீ இங்கேருந்து ஒரு காசை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டுட்டு அதை நடத்திக்கிட்டு அதுலேருந்து இவங்க ஊருக்குள்ளே கொடுத்தாங்க, நீ ஊருக்கு வெளியே கொடுக்குற, இதனால என்ன மாற்றம் வந்துட போகுது? நீ உதாரணத்துக்கு அந்த நிறுவனத்தை பாரு. அந்த சைடு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் அந்த பால் நிறுவனத்தை சொல்கிறாங்க. ஒரு நிறுவனத்தை ஒரு அரசு லாபகரமாக பண்ணாமல் அதில் சலுகைகளை கொடுக்கும்போது அது முழுக்க முழுக்க மக்களை ஏமாத்துற ஒரு கவர்ச்சிகரமான வாக்குறுதி தான் அது அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்வாதம் வைக்கிறாங்களே. இதை பற்றி ஒரு புரிதல் வேணும். இல்லை, ஆக்சுவலி 2 விதமான நிறுவனங்கள் செயல்படும் அரசாங்கத்தில். ஒன்று நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அடிப்படையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சில விஷயங்கள் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா. அது இல்லைன்னா அது கிடைக்காத ஒருத்தன் இருந்தான்னா அவனுக்கு அது பரிசா பாதிப்பு, உயிர்க்க கூட பாதிப்பா இருக்கும். கண்டிப்பா. அப்படி ஒன்று சொல்லணும் அப்படின்னா, பசிச்ச வயிற்றுக்கு சோறு போடணும். அதுக்கு அம்மா உணவுன்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க ஜெயலலிதா மேடம். ஆனால் அது என்ன பண்ணுச்சு இந்த அரசாங்கம்? அப்படி லாபம் வரலன்னு சொல்லி முடிச்சு. எவ்வளோ பேர் அநியாயம் பாருங்க. இது லாபம் பார்க்குற விஷயமா அது. அதுவும் அந்த மாடல் எப்படி உருவாக்குனாங்கன்னா, தொழில் முனைவர், அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ், உமனோட செல்ஃப் ஹெல்ப் குரூப்பையும் அரசாங்கத்திலேருந்து வரக்கூடிய அரிசியும் ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து அதுக்கு ஒரு கட்டமைப்பு கொடுத்து, நீயும் நல்லாரு, வர்றவனுக்கு 3 ரூபாய்க்கு தயிர் சாதம், 5 ரூபாய்க்கு சாம்பார் சாதம் போடுன்னு சொன்னோம். அது எவ்வளோ காப்பாத்துச்சு. இப்போ கோவிட் காலத்தில் நம்மளை அது லாபம் வரலன்னு முட்டாங்க. ஆனால் லாபம் வரக்கூடிய விஷயங்களை அரசாங்கத்தை நலிவடை வச்சு பிரைவேட் லாபம் சம்பாதிச்சுன்னு இருக்கான். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல், ஸ்கூல். ஆமாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொடுக்க முடியாத சலுகையை ட்ரீட்மெண்ட்டை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கொடுக்குது. கவர்மெண்ட் ஸ்கூலில் கொடுக்க முடியாத எஜுகேஷனை ப்ரைவேட் ஸ்கூல் கொடுக்குது. அப்போது எதை யார் கொடுக்கணுன்ற மாடலே மறந்துட்டு கடைசியில் கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ டாஸ்மாக் தான் கொடுக்கணுன்ற நிலைமை. இதுக்கு மொத்தத்துக்கு பேர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபெயிலியர், ஆட்சி நடத்த தெரியாதவர்கள்னு அர்த்தம். இதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். முதல்ல டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸில் போகிறதுக்கும் இலவச பயணம், மக்களின் உரிமை பயணத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. இதுவே வெளியில சொல்ல மாட்டான். அடிப்படையில் இத்தனை மகளிர் இத்தனை உரிமை பயணம் போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உரிமை பயணத்துக்கான உண்டான பணத்தை அரசாங்கம் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருது. இப்ப எப்படி டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட்ல போலாம்? தப்பு இல்ல. அப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபெயிலியர். அதுதான் பாயிண்ட். இப்போ நீங்க 10 ரூபாயா மக்கள் கொடுக்காம மொத்தமா பணத்தை கொடுத்துறாங்க, பணம் வந்துருது, அப்படி இருந்தும் ஃபெயிலியர் ஆகுது. அப்ப நீங்க டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல ஃப்ளா. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் ப்ராப்பரா நடத்தல, பஸ்ஸுங்க ஒழுங்கமா இல்ல, அந்த பஸ்ஸை ஒழுங்கா நடத்தல, ப்ராப்பரா நீங்க சீட் ஏத்தல, மெயின்டெனன்ஸ் பண்ணல, புது பஸ்ஸை வாங்கல, டிப்ரிசியேஷன் போடல, ஓட்ட தகுதியே இல்லாத பஸ்ல இன்னும் பஸ்ஸுங்க ஓடிக்கிட்டு இருக்கு, கொடைக்குள்ள மழை மாதிரி பஸ்ஸுக்குள்ள மழை வருது. இது எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு இவங்களுக்கு திராணி இல்லை. நியாயமா ஒரு நல்ல பிசினஸ் பண்றவன், நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இருந்தானா இது லாபத்துல ஓடும். இதுக்கு ஒரு பதில் கவுண்டர் ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்றாங்க. தனியாரோட பஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓடுற ரூட் எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா
மக்கள் அதிகமா பயன்படுத்துற ரூட்டுக்கு தான் போகும். அரசு பஸ் எங்க ஓடும்னா, ஒரு சின்ன குக்கிராமத்துக்குள்ள வரைக்கும் அரசு பஸ் போகும். ஏன்னா, அரசு நீங்க சொல்றபடி 2 துறை இருக்கப்போ, இது லாபம் நோக்கமற்ற சர்வீஸ் பேஸ்டுனால, அந்த குக்கிராமத்திலயும் போய் சர்வீஸ் குடுக்கணும். அது போயிட்டு இந்த ரோட்ல ஓட்டுனா தான் ப்ராஃபிட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ கடலூர் டூ சிதம்பரம் ப்ராஃபிட்டபிள் ரூட்டு, கடலூர் டூ விழுப்புரம் அப்படிங்கிற மாரி ஓட்டாம, எனக்கு அந்த சின்ன ஊர் இருக்கும்ல, அது வரைக்கும் போகுது. அதனால தான் அரசு துறையில வந்து ப்ராஃபிட் குடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கிறாங்களே. இது முதல்ல கரெக்ட்டா? முதல் விஷயம், தனியாரு வெறும் நல்ல ரூட்ல மட்டும் தான் ஓட்டுவான். அது அவன் பிரச்சனை. ஆமா. அரசாங்கம் பஸ் இல்லாத குக்கிராமத்துக்கும் போனோம். அது நம்ம தேவை. முதல் கேள்வி, எல்லா ஊருக்கும் ரோடு போட்டீங்களா, எல்லா ஊருக்கும் பஸ் போயிடுச்சான்னு முதல்ல யோசிங்க. 76 ஆண்டு கால வரலாறுல இன்னும் அதுவே செஞ்சு முடிக்கல. அதுவே ஒரு ஃப்ளா, விட்டுருங்க. இப்ப இந்த கேள்விக்கு என்னன்னா, ஒரு ப்ராஃபிட்டபிள் ரூட்னு சொல்றீங்க. இப்ப நீங்க உங்க ஊரை சொல்றீங்க, கடலூர் டு சிதம்பரம் ரொம்ப ப்ராஃபிட்டபிள் ரூட்னு சொல்றீங்க. நான் சொல்றேன், என்னுடைய ஆவடியில இருந்து திருவள்ளூர் ஒரு ப்ராஃபிட்டபிள் ரூட். இந்த ரூட்ல பிரைவேட் பஸ் போதா? போகுது. கவர்மெண்ட் பஸ்ஸும் போதா? போகுது. நீங்க அந்த இடத்துல கவர்மெண்ட் போக மாட்டேன்ட்டு நீங்க ஒன்னும் ஆளுல ஊருக்கு போல. இந்த ப்ராஃபிட்டபிள் ரூட்லயும் ஓட்டிட்டு தான் திருவள்ளூரை தாண்டி நீ உள்ள ஒரு ரூட்டுக்கு போற, எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் போற. கரெக்டா? இந்த இடத்துல ப்ராஃபிட்டை ஒழுங்கா சம்பாதிச்சா அந்த இடத்துல வரக்கூடிய லாஸ் அது ஈடுகட்டுமே. அவனால பண்ண முடியுது, உன்னால பண்ண முடியும். உன்னால ஏன் பண்ண முடியல? ஆவடி ஆர் அம்பத்தூர் டு திருவள்ளூர் போற பஸ்ல ஒரு பிரைவேட் பஸ்ல வர ரெவன்யூ கவர்மெண்ட் பஸ்ல வருதா? திரும்ப திரும்ப சொல்றேன், இவனுக்கு ஆட்சி பண்ண தெரியல, ஆட மாட்டாதவ கூடங்கோணம்னு சொன்ன கதை இவங்க. இவங்களுக்கு பண்ண தெரியாது, அதை பத்தி அக்கறை கிடையாது. இதுக்கு ஒரு ப்ரூஃப் சொல்லட்டுங்களா? தீர்வு கொடுக்குறேன்னு இப்போ ஒரு எலக்ட்ரிக் பஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த எலக்ட்ரிக் பஸ் திரும்ப ஒரு ஸ்கேம். அந்த எலக்ட்ரிக் பஸ் ஓன்டு பை பிரைவேட், ஆப்ரேட்டட் பை பிரைவேட். ஆனா அதுல இருக்கக்கூடிய செலவீனங்கள் கவர்மெண்ட்டுக்கு. புரியலையே. டிரைவருக்கும் கண்டக்டருக்கும் சம்பளம் கவர்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கான சார்ஜிங் பாயிண்ட்ல கரண்ட் சப்ளை ஆகுது இல்ல, அதை கவர்மெண்ட் பில்லு கட்டணும். அந்த டிக்கெட்டு காசெல்லாம் பிரைவேட் எடுத்துக்கும். ஏன் பஸ் அவங்க போட்டிருக்காங்க அப்படினாலயா? ஆமா. இப்போ இது என்னன்னா, இது ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். அந்த ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு தகுதியான ஆளு கவர்மெண்டா பிரைவேட்டா? எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் தானே, ஆனா அதை பண்ணது பிரைவேட். ஏன் பண்றாங்க? டோல்கேட் மைண்ட் இது பிசினஸ். இந்த பிசினஸ் எப்படின்னா, நான் ஓட்டி ஒரு ரூபாயா சம்பாதிச்சேன்னா மக்களுக்கு நல்லது. எனக்கு அது வேணாம். அப் ஃப்ரண்ட்ல நீ கொடுக்குற சூட் கேஸ் தான் எனக்கு லாபம். ஆட்சியாளர் அந்த மைண்ட் செட்ல இருந்தானா சிறுக சிறுக வர்ற நிறைய லாபத்தை பிரைவேட்டுக்கு விட்டு கொடுத்துட்டு ஒரே நேரத்தில் வர சொற்ப லாபத்தை அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போக மாட்டான்னு நிச்சயமா. அப்ப அதுதான் இங்க நடக்குதுன்னு அலிகேஷன் வைக்கிறேன். கண்டிப்பா. ப்ரூவ் மீ ராங். முடியாது. கண்டிப்பா. ஏன்னா எப்படிடா டிரைவருக்கு சம்பளம் நான் கொடுக்கணும், கண்டக்டர் சம்பளம் நான் கொடுக்கணும், சார்ஜ் நான் போடணும், மெயின்டெனன்ஸ் நான் பண்ணணும், ஓட்டி வர்ற காசு அவன் எடுத்துப்பான். பத்தாக்குறைகளை ஷார்டேஜ் வந்ததுன்னா அதை கவர்மெண்ட் கொடுக்கணுமா? கேட்டா இது பேர் சேவையா? புரியல. அவ்வளவுதான், நடத்த தெரியாது, அவ்வளவுதான். அதான் அந்த தமிழ்நாடு அப்படிங்கிற அந்த வார்த்தையை, அது ஒரு தனி ப்ராப்ளம். அது வேணா, அது வேற கட்சி.